ஹலோ! வெல்கம் டு மிஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 10th இங்கிலீஷ்ல உள்ள யூனிட் 4ல உள்ள அ லெசன் த அட்டிக் லெசன்ல உள்ள கன்டினியூஷன தான் பார்க்க போறோம். ஹேவிங் பெய்ட் அவர் பில் அண்ட் அசர்டெயின் த லொகேஷன் ஆஃப் ஜோகேஷ் கபிராஜ் ஹவுஸ், வி காட் இன்டு த கார். அசர்டெயின்னா கன்ஃபார்ம். நாங்க வந்து எங்க டீ குடிச்சதுக்கான காச, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுக்கான காசெல்லாம் குடுத்துட்டு நாங்க வந்து காருக்குள்ள ஏறி ஜோகேஷ் கபிராஜுக்கு வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு சொல்லிட்டோம். ஆதித்யா வாஸ் அட் த வீல். ஆதித்யா வந்து கார் ஓட்டிட்டு இருந்தான். ஹி எக்ஸ்பிரஸ்ட் த விஷ் டு விசிட் ஹிஸ் ஹவுஸ். அவன் வந்து அவனுக்கு எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்ததுன்னா, அவனுக்கு வந்து சர்க்கஸ் ஆனுவல் தங்கியிருக்கான் அவனுக்கு ஃப்ரெண்டுக்கு வீடு. ஜோகேஷ் கவிராஜுக்கு வீடுக்கு போனா அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனோட இருக்கான். ஸோ யூ டூ வாண்ட் டு see your house after all I said. அப்ப நான் என்ன கேட்டேன்னா, உனக்கு மறுபடியும் உன்னோட பழைய வீடு பார்க்கணும்னு நீ ஆசையா இருக்கா அப்படின்னு கேட்டேன். இட் ஹாஸ் பிகம் எசென்ஷியல் டு டூ ஸோ ஆதித்யா அப்ளைட். அது மேபி ஒரு ஃபேட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹிஸ் நர்வ்ஸ் சீம்ட் ஓவர்ராட். ஓவர்ராட்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்செட். அவனுக்கு நர்வ்ஸ் பார்க்க அவன் அப்செட்டா இருந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன காணிக்குது. ஃபார் சம் ரீசன் எதையோ நினைச்சு அவன் வந்து அப்செட்டா இருந்தான். வி சூன் ரீச் த ஹவுஸ் விச் வாஸ் சரவுண்டட் பை ஹை வால்ஸ். நாங்க வந்து வீடுக்கு போய் சேர்ந்துச்சு. அது வந்து பெரிய வாலால சரௌண்டிங் ஃபுல்லா பெரிய வாலால மூடப்பட்டிருந்தது. ஈவன் த ரவுண்ட்ஸ் ஒன் வுட் ஈஸிலி இமேஜின் ஹவ் கிராண்ட் இட் மஸ்ட் ஹேவ் பீன் ஒன்ஸ் அப்பான் அ டைம். இத பார்த்த உடனே எங்களால இமேஜின் பண்ண முடியும். ஒன்ஸ் அப்பான் அ டைம் எந்த அவங்க ஆன்செஸ்டர் ஜமீன்தாரா இருக்கச்சுல எந்த அளவு இது பெருசா இருந்தது, கிராண்டா இருந்தது அப்படி எங்களால இமேஜின் பண்ண முடிஞ்சது அப்படி சொல்றாங்க. வி என்டர்ட் த பில்டிங், கிளைம்ட் அப்பான் த ஸ்டேர்ஸ் அண்ட் ரீச்ட் த அட்டிக். அட்டிக்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, த ஸ்பேஸ் ஆர் ரூம் அட் த டாப் ஆஃப் பில்டிங் அண்டர் த ரூஃப்னுட்டு அர்த்தம். ஆன் த செகண்ட் ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ். நாங்க வந்து அந்த வீட்டுக்குள்ள போய் அதுக்கப்புறம் படிக்கட்டு வழியா நாங்க வந்து அட்டிக் ஏதாவது ஸ்டோரேஜ் திங்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி நெனச்சுக்கோங்களேன். அப்ப அந்த அட்டிக் போய் சேர்ந்து அது வந்து எங்க இருந்தது? செகண்ட் ஃப்ளோர். வீட்டுக்கு மொட்டை மாடியில செகண்ட் ஃப்ளோர்ல இருந்தது. அப்படி சொல்றாங்க. திஸ் வாஸ் மை ஃபேவரைட் ரூம் செட் ஆதித்யா. இது வந்து என்னோட ஒரு அ பிடிச்ச அறையாட்டு இருந்தது அப்படின்னுட்டு ஆதித்யா சொல்றாங்க. த அட்டிக் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் அ ஃபேவரட் வித் சில்ட்ரன். பசங்களுக்கு எப்பவுமே அட்டிக் வந்து நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் இன் த அட்டிக் தட் த சைல்ட் சீம்ஸ் டு பி இன் த வேர்ல்ட் ஆஃப் இட்ஸ் ஓன். அட்டிக்ல இருக்கச்சுல அவங்க வந்து அவங்க ஒரே உலகத்துல ஓன் உலகத்துல இருந்த மாதிரி அவங்களுக்கு தோணும் அப்படின்னு சொல்றாங்க. A portion of the wall of the attic had crumbled down. Crumbledனா என்ன பார்த்தீங்கன்னா, brokenனுட்டு அர்த்தம் உடைஞ்சு போன. And through the window that had been created, we could see the sky, the fields, a part of the rice mill, the spire of the old temple. Spireனா a tall pointed structure on the top of a building, especially on top of a church tower. அப்படின்னு சொல்றாங்க. ஒரு போர்ஷன் பாதி இடம் வந்து அட்டிக்குக்கு பாதி இடம் வந்து உடைஞ்சு போயிருந்து. விண்டோ வழியா எங்களுக்கு என்ன ஒரு விண்டோ இருந்தது. அந்த விண்டோ வழியா எங்களால வானத்த பார்க்க முடிஞ்சுச்சு. ஃபீல்ட் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. வயல்கள பார்க்க முடிஞ்சது. ரைஸ் மில்க்கு ஒரு சின்ன பகுதிய பார்க்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் வந்து பெருசா இருக்கக்கூடிய அந்த பழைய டெம்பிளுக்கு குருச மட்டும் பார்க்க முடிஞ்சது. அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹோல் ஹவுஸ் த அட்டிக் ஹேட் ப்ராபப்லி பீன் த வொர்ஸ்ட் ஹிட் பை விண்ட் அண்ட் வெதர். இந்த வீட்டிலே அட்டிக் வந்து ஒரு மோசமான இடமா இருந்தது. அது வந்து விண்டையும், வெதரும் தாக்கு பிடிக்காம அது கொஞ்சம் உடைஞ்சு போய் பழசான மாதிரி இருந்தது. The floor was strewn with twigs and straw and pigeon droppings. அந்த ஃப்ளோர்ல வந்து என்ன இருந்ததுன்னா, பீஜன் வந்து ஒரு கூடு கட்டி ட்விக்ஸும் ஸ்ட்ரா வச்சு கூடு கட்டி, அதுக்கப்புறம் அதில வந்து நெறைய ஷிட் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அமாங் அதர் திங்ஸ் தேர் வாஸ் அ ப்ரோக்கன் கிரிக்கெட் பேட், த ரிமைன்ஸ் ஆஃப் அன் ஆர்ம்சேர் அண்ட் வுட் பேக்கிங் கேஸ். அதில என்னெல்லாம் இருந்து பார்த்தீங்கன்னா, அ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அதில வந்து ஒரு உடைஞ்சு போன கிரிக்கெட் பேட் இருந்தது. அதுக்கப்புறம் தேவையில்லாத ஆர்ம் சேர் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வுடன் பேக்கிங் கேஸ் இருந்தது. அதெல்லாம் சொல்றாங்க. Aditya got on top of the packing case and pushed his hand inside the ventilator, thus upsetting a sparrow's nest, a part of which fell to the ground. ஆதித்யா வந்து என்ன அந்த பேக்கிங் கேஸ் வந்து கீழ வச்சுட்டு
அந்த வென்டிலேட்டர் ரூமுக்கு மேல ஒரு ஓட்ட மாதிரி இருக்கும்ல வென்டிலேட்டர் சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல இருந்து ஸ்பேரோக்க நெஸ்ட் எடுத்து வைக்கலாம். அந்த ஸ்பேரோக்க நெஸ்ட் கீழ இருந்தனால, அத எடுத்து மேல அப்படியே அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். However, he heaved a sigh of relief when he had got what he had been looking for. அவன் வந்து என்ன தேடுனானோ அவனுக்கு கிடைச்ச உடனே, அப்பாடா! அப்படி ஒரு நிம்மதி, ஒரு பெருமூச்சு எடுத்து விட்டான். When I asked him what it was, he said, "You will get to know very soon." நான் அவன்ட்ட கேட்டேன், "அது என்னதுன்னுட்டு?" கேட்கச்சுல, "உனக்கு கூடிய சீக்கிரம் அது தெரியும்" அப்படின்னு சொல்றான். We next went to a jeweller's to find out the weight of this article. நாங்க வந்து ஒரு ஆர்டிக்கிள் எடுத்து ஜுவல்லர் கடைக்கு போனோம். அப்ப இது வந்து எவ்வளோ வெயிட்டா இருக்குது அப்படின்ட்டு கேட்கறதுக்கு ஜுவல்லர் கடைக்கு போனோம். The jeweller remarked that it was an antique. ஜுவல்லர் வந்து என்ன சொல்றா, "இது வந்து பழைய பொருள் ஆச்சே" அப்படின்னுட்டு சொல்றாங்க. "இது வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி" அப்படி சொல்றாங்க. Our next stop was the house of ஜோகேஷ் கவிராஜ். ஜுவல்லர் கடைக்கு போன பிறகு நாங்க ஜோகேஷ் கவிராஜோட வீட்டுக்கு போனோம். Though I was little curious, I didn't ask ஆதித்யா anything. நான் வந்து அத கேட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த முடிவோட இருந்தேன். பட் ஆதித்யா கிட்ட எதுவுமே நான் கேட்கல. We entered the house and went to the room where Sasanka Sanyal stayed. நாங்க வந்து வீட்டுக்குள்ள என்டர் ஆயி எங்க சசர்கா சானியல் இருந்தாரோ அந்த இடத்துக்கு நாங்க போனோம். சசன்கா uncle was busy reciting verses from Tagore. சசன்கா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, டாகூர் எழுதினக்கூடிய வேர்சஸ் எல்லாம் ஒரு போயத்தோட வேர்சஸ் எல்லாம் ரிசைட் பண்றதுல ரொம்ப பிஸியா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. When he had finished, Aditya asked, "May we come in?" அவரு வந்து ரிசைட் பண்ணி முடிச்ச உடனே ஆதித்யா வந்து என்ன கேட்குறாங்க, "நாங்க உள்ள வரலாமா?" அப்படி கேட்குறாங்க. He turned and faced us. அவரு எங்கள பார்த்தார். "No one visits me," he said in an unperturbed manner. Unperturbedனா அன்டிஸ்டர்ப்ட்னுட்டு அர்த்தம். யாருமே என்ன பார்க்கறதுக்காண்டி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. வாட் வுட் யூ மைண்ட் இஃப் வி கம் இன்? நீங்க அம் நாங்க வந்து உள்ள வரலாமா? அப்படின்ட்டு மறுபடியும் கேட்கறாங்க. கம் இன் அப்படின்னுட்டு அவர் சொல்றாங்க. உள்ள வாங்க. எக்ஸெப்ட் ஃபார் அ சார்பாய் தேர் வாஸ் நத்திங் எல்ஸ் டூ சிட் ஆன். ஸோ வி ரிமைண்டட் ஸ்டாண்டிங். அதுல வந்து ஒரு சார்பாய தவிர வேற எதுவுமே இல்ல. அதனால நாங்க வந்து நிக்கிறதுலே நின்னுட்டே இருந்தோம். "டூ யூ ரிமெம்பர் ஆதித்யா நாராயணன் சௌத்ரி?" ஆதித்யா ஆஸ்க்ட் ஹிம். உங்களுக்கு ஆதித்யா நாராயண் சௌத்ரிய பத்தி தெரியுமான்னுட்டு ஆதித்யா வந்து அவர்ட்ட கேட்கிறாரு. சசன் காசானியர்ட்ட. "அஃப் கோர்ஸ்" செட் தி ஜென்டில்மேன். "எனக்கு அவர பத்தி நல்லாவே தெரியும்" அப்படின்னு சொல்றாங்க. "தி ஸ்பாயில்ட் சைல்ட் ஆஃப் அஃபுலன்ட் பேரண்ட்ஸ்." அஃபுலன்ட்னா வெல்த்தியான பேரண்ட்ஸ். ரொம்ப கோடீஸ்வரர் ஆன குடும்பத்தில பிறந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ ஒரு ஸ்பாயில்டான சைல்டு அப்படின்னு சொன்னாங்க. அ பணத்துக்காண்டி பணத்த வச்சு அவன் வந்து ரொம்ப மோசமான ஸ்பாயில்டு சைல்டு அப்படி சொல்றாங்க. "வாஸ் அ ஃபேர்லி குட் ஸ்டூடண்ட் பட் குட் நெவர் பீட் மீ." அவரு வந்து ஃபேரா தான் படிப்பாரு. ஆனா என்ன வந்து தோற்கடிக்க முடியாது. "ஹி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஜெலஸ் ஆஃப் மீ." என்ன வந்து எப்பவுமே ஜெலஸியா இருந்தாரு. "அண்ட் ஹி யூஸ்ட் டு டெல் லைஸ்." அவரு வந்து பொய் வந்து சொல்லுவாரு. பொய்யெல்லாம் சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாங்க. "ஐ நோ" செட் ஆதித்யா. எனக்கு தெரியும் அப்படின்னுட்டு ஆதித்யா சொல்றாங்க. தென் ஹி டுக் அவுட் அ பாக்கெட் ஃப்ரம் ஹிஸ் பாக்கெட் அண்ட் ஹேண்டிங் இட் ஓவர் டு ஹிம் செட், "திஸ் இஸ் ஃபார் யூ ஃப்ரம் ஆதித்யா." அப்போ வந்து ஆதித்யா வந்து அதுக்கு அவங்க பாக்கெட்ல ஒரு இருந்து ஒரு பாக்கெட் எடுத்து அதுல வந்து சசன் கசானியில்ட்ட வந்து குடுக்குறாரு. "இது வந்து உங்களுக்காண்டி ஆதித்யா குடுத்து அனுப்புனாரு" அப்படின்னு சொல்றாங்க. "வாட் இஸ் இட்?" ஹி ஆஸ்க்ட். "மணி." ஆ அது என்னதுன்னுட்டு சசன்கா சாண்டில் கேட்குறாங்க. உள்ள வந்து தொறந்து பார்த்தா தான் தெரியுது. ரூவா இருக்குது. மணி ஹவ் மச் மணி? அப்போ ரூவாவா? எவ்வளோ ரூவா? அப்படி கேட்குறாங்க. ₹150. ஒரு ₹150 உள்ளாடி இருக்குது. He has said that he will be happy if you accept it. ₹150 இருக்குது. நீங்க வந்து அத வாங்குனான்னா, ஆதித்யா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்றாங்க. "Shall I laugh or cry? Aditya has given me money. Why this sudden generosity?" நான் வந்து சிரிக்கிறதா, அழுறதா தெரியல. ஆதித்யா எனக்கு சடனா இவ்ளோ ரூவா குடுத்தேன்னா, எதுக்காண்டி அவரு வந்து எனக்கு இவ்ளோ ரூவா தராரு அப்படின்னு சொல்றாங்க. "Man does not change with time. Perhaps Aditya is not the same Aditya as before." மனுஷன் வந்து சேஞ்ச் ஆக மாட்டாங்க. அதே மாரி தான் இருக்காங்க. ஆதித்யா முன்னாடி இருந்த ஆதித்யா வேற, இப்ப இருக்க ஆதித்யா வேற. அவரு வந்து ரொம்பவே மாறிட்டாரு அப்டின்னு சொன்னாங்க. "At change I got the price. He could not bear it."
He took it from me to show his father and never turned it to me. அப்போ என்ன மாற்றமா எனக்கு வந்து பிரைஸ் கிடைச்சது. ஹி குட் நாட் பியர் இட். அவரால தாங்கிக்க முடியல. அதனால அவரு வந்து என்கிட்ட இருந்து இந்த பரிச வாங்கிட்டு அவங்க அப்பாட்ட காணிக்கணும்னு சொல்லி கொண்டு போனாரு. திரும்ப எனக்கு தரவே இல்ல அப்படின்னு சொல்றாரு. Said that there was a hole in his pocket and it had fallen through it. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, "இதுல வந்து எங்க பாக்கெட்ல இருந்து ஓட்டை இருந்தது. அதனால அது கீழ விழுந்தது." அப்படின்னு சொல்றாங்க. "This is the price of the medal. It's yours." இது வந்து இந்த மெடலுக்கு கிடைச்ச உள்ள பணம், இது வந்து உங்களோடது அப்படின்னு சொன்னாங்க. Sasanka Sanyal was amazed. He stared at Aditya and said, "The price of medal." சசன்கா சானியல் வந்து அது ஆச்சரியப்பட்டாரு. ஆச்சரியப்பட்டுட்டு வந்து சொல்றாங்க, ஆதித்யா வந்து மொறச்சு சொல்றாங்க, "இது வந்து அந்த மெடல்ல குடுத்து எக்ஸ்சேஞ்சா வாங்குன காசா?" அப்படின்னு கேட்குறாங்க. "That could not be more than ₹5. It was a silver medal." ₹5க்கு கூட போகாது. அது வந்து சில்வர் மெடல் அப்படின்னு சொல்றாங்க. "Silver is now 30 times costlier than before." சில்வர் வந்து இப்போ வந்து ஆ முன்னாடியோட இப்போ வந்து 30 டைம்ஸ் காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரியலி ஐ ஹேட் நோ நியூஸ் ஆஃப் தட் பட் அப்படியா எனக்கு அத பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா அப்படின்னு சொல்றாங்க. சசர்கா uncle looked at the 15, 10 rupee notes in his hand and then looked at Aditya. சசன்கா வந்து 15, ₹10 நோட் இருந்தது அவர் கையில. அத பார்த்துட்டு ஆதித்யாவ பார்க்குறாரு. There was a completely new expression on his face. He said, "Aditya, this smacks too much of charity, doesn't it?" ஸ்நாக்ஸ்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா டிரைவ் ஆர் புட் ஃபோர்ஸ்ஃபுல்லி இன்டு ஆர் ஆன்டு சம்திங்னிட்டு அர்த்தம். அப்போ வந்து அவருக்கு மூஞ்சில வந்து ஒரு புது விதமான எக்ஸ்பிரஷன் காணிச்சுட்டு, ஆதித்யாட்ட சொல்றாங்க, "இது வந்து ரொம்ப சேரிட்டி காணிக்கிற மாதிரி இருக்கா? அப்படி இல்ல அப்படியா?" அப்படின்னு கேட்குறாங்க. We remained silent, peering intently at Aditya. Sasanka Sanyal smiled and said, "I had recognized your Nagan uncle's T-shirt by that mole on your right cheek. I could see you had not recognized me, so I recited the same poem that I had recited on the prize giving day on purpose, so that you may remember. Then, when you came to visit me, I could not help venting my anger on you." அப்ப அவங்க வந்து கொஞ்சம் அமைதி நிலை பரவிச்சு. அப்போ வந்து ஆதித்யா வந்து சசங்கா சானியல வந்து பார்த்துட்டு இல்ல சசன்கா சானியல் வந்து ஆதித்யா பார்த்துட்டு வந்து சிரிச்சுட்டு சொல்றாங்க, "நான் வந்து நீ நாகராங்கல் டீ ஷாப்ல வந்து டீ குடிக்க சொல்லியே நான் வந்து உன்ன ரெகக்னைஸ் பண்ணிட்டேன். உன்ன எப்படி ரெகக்னைஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட ரைட் சீக்ல வந்து ஒரு மோல் இருக்கும். நீ வந்து என்ன ரெகக்னைஸ் பண்ணியிருக்க வாய்ப்பில்ல. அதனால நான் வந்து பிரைஸ் கிவிங் டே அன்னைக்கு எனக்கு நான் ரிசீட் பண்ண போயத்த வந்து அந்த நொடியில நான் ரிசீட் பண்ணேன். நான் உண்மையா வந்து நான் தேவையான உன்ன நீ என்ன ரெகக்னைஸ் பண்ணணும் சொல்லி தான் நான் வந்து வேணும்னே ரிசீட் பண்ணேன். அதனால அ நீ எப்போ என்ன விசிட் பண்ண வந்தியோ, எனக்கு கோவத்த என்னால கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. "யூ ஹேவ் டன் த ரைட் திங். யுவர் கிரீவன்ஸஸ் ஆர் அப்சல்யூட்லி ஜஸ்டிஃபைட். பட் ஐ வில் பி ஹேப்பி இஃப் யூ அக்செப்ட் த மனி," செட் ஆதித்யா. "நீ வந்து உண்மையா தான் செஞ்சிருக்க. ரொம்ப சரியான விஷயத்த தான் செஞ்சிருக்க. உன்னோட கோவம் எல்லாம் உண்மையானது தான். நான் இந்த ரூவாவ நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்." அப்படின்னுட்டு ஆதித்யா சொல்றாங்க. சசன்கர் Sanil shook his head and said, "No money will soon be spent. I would have preferred to have the medal if it were possible. I would have forgotten that unpleasant incident of my childhood if I could get the medal back." எனக்கு பணம் எல்லாம் தேவையில்ல. இனி எக்ஸ்சேஞ்ச் ஆட்ட அந்த ரூவா தேவையில்ல. எனக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆட்ட எனக்கு அந்த மெடல் கிடைச்சாலே போதும். அத அத வச்சு நான் சைல்ட்ஹுட் மெமரீஸ ரிட்டர்ன் எனக்கு ஞாபகங்கள் வரும். அதனால எனக்கு அந்த மெடல் கிடைக்குமா அப்படின்னு கேட்காங்க. So the medal that had been hidden in the attic for 29 long years was eventually restored to its owner. அந்த மெடல் வந்து 29 இயர்ஸ் ஆட்டு அந்த அட்டிக்ல ஸ்டோர் ஆயிருந்த அந்த மெடல் வந்து மறுபடியும் சசன்கா சானியல்ட்ட வந்து குடுத்துட்டாரு.
Sriman Sasanka Sanyal special prize for recitation 1948 was still clearly engraved on it. அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு ஃபுல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமன் சசன்கா சானியல். அது வந்து ஸ்பெஷல் பிரைஸ் ஃபார் ரெசிடேஷன் 1948 வந்து இன்னும் அந்த மெடல்ல வந்து கிளியரா என்கிரேவ் ஆயிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த கதை முடியுது. நம்ம இப்போ ஆதரை பத்தி பார்க்கலாம். சத்யஜித் ரே 1921 to 1992. சத்யஜித் ரே வந்து இந்த கதை எழுதினவரு சத்யஜித் ரே. அவர் வந்து 1921ல இருந்து 1992 வரை வாழ்ந்திருக்காரு. அவர் ஒரு இந்தியன் ஃபிலிம் மேக்கர், ஸ்கிரீன் ரைட்டர், கிராஃபிக் ஆர்டிஸ்ட், மியூசிக் கம்போசர், அதுக்கப்புறம் ஆதர். அவர் வந்து கொல்கட்டால பார்ன் ஆனாரு. அவர் வந்து நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ், நாவல்ஸ் ஃபார் யங் சில்ட்ரன், அதுக்கப்புறம் டீனேஜர்ஸ்க்கெல்லாம் எழுதியிருந்தாரு. அவருக்கு சில்ட்ரன்ஸ் மேகசின்ல அவர் என்ன ரிவைவ் பண்ணியிருந்தாரு பார்த்தீங்கன்னா, சந்தீஷ் அப்படின்னுட்டு ரிவைவ் பண்ணியிருந்தாங்க. அதில வந்து கிராண்ட் ஃபாதர் ஹேட் ஸ்டார்ட்டட் இன் 1913. அவருக்கு கிராண்ட் ஃபாதர் வந்து 1913ல ஆரம்பிச்சு வச்சத 1992க்கு அவர் இறந்து போக முன்னாடி அவர் வந்து முடிச்சு வச்சாரு. அவர் வந்து மோர் இன்ட்ரெஸ்ட் எதுலலாம் காண்பிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, ரைட்டிங், ஃபில்ம் மேக்கிங், படத்த எடுக்கிறதோட அவருக்கு மோர் இன்ட்ரெஸ்ட் வந்து எழுதுறதுல தான் இன்ட்ரெஸ்ட்டா இருந்து, அவருக்கு ஸ்டோரீஸ் எல்லாம் யூரோப், யுனைட்டட் ஸ்டேட்ஸ் அதுக்கப்புறம் நெறைய கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போய் சேர்ந்திருக்கு. அதில டிரான்ஸ்லேட் ஆகியிருக்கு. அவர் வந்து நெறைய அவார்ட் இன்க்ளூடிங் 32 நேஷனல் ஃபிலிம் அவார்ட் வந்து கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா கூட அ கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா குடுத்த நெறைய அவார்ட் வந்து அவரு வச்சிருக்காரு. பத்ம பூஷன் வந்து 1965ல அவருக்கு கிடைச்சது. ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் பாரத் ரத்னா வந்து அவர் இறந்து போக முன்னாடி அவருக்கு கிடைச்சது. தேங்க் யூ.